வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் பரிமளம் மஹாலில் நடைபெற்ற ஈரோடு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார். உடன் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்தி கோச் நடராஜன், மாநில பொருளாளர் KKC பாலு, மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல், மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, மாநில அவைத் தலைவர் ஜெகநாதன், மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் திண்டுக்கல் AR டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் உச்சநீதிமன்றம் நியமித்த குழு ஆய்வு. 14 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த சோதனைக்கு பின் நெய் மாதிரிகள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். பாகிஸ்தானில் இரு பிரிவு இஸ்லாமியர்களுக்கு இடையே மீண்டும் வெடித்த மோதலில் 18 பேர் உயிரிழப்பு. கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் 3 நாட்களாக நடந்து வரும் கலவரங்களில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 58ஆக உயர்வு. இன்றைய IPL ஏலத்தில் முக்கிய பங்கு வகிக்க போகும் ரைட் டு மேட்ச் கார்டு முறை. கடந்த சீசனில் RCB அணிக்கு ஆடிய சிராஜியை ரூபாய் 18 கோடிக்கு பஞ்சாப் அணி ஏலம் எடுத்தால் RTM முறையை பயன்படுத்தி பெங்களூருவால் சிராஜியை அணியிலேயே தக்க வைக்க முடியும். சிராஜ் விலையை ஏலத்தில் எடுத்த பஞ்சாப் ரூபாய் 18 கோடியிலிருந்து ரூபாய் 21 கோடியாக உயர்த்தினால் RCB அணி ரூபாய் 21 கோடியை செலுத்தி அவரை வாங்கலாம். இல்லையெனில் சிராஜ் PBKSக்கு விளையாடுவார். PBKS 4, RCB 3, DC 2, MI, SRH, GT, LSG, CSK ஆகிய அணியிடம் தலா ஒரு RTM உள்ளது. கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தானிடம் ஒரு RTMமும் இல்லை. IPL ஏலத்தில் ரூபாய் 110.5 கோடி கையிருப்புடன் முதல் இடத்தில் பஞ்சாப் அணியும், ரூபாய் 41 கோடியுடன் ராஜஸ்தான் அணி கடைசி இடத்திலும் உள்ளது. பெங்களூரு ரூபாய் 83 கோடியுடனும், டெல்லி ரூபாய் 73 கோடியுடனும், லக்னோ மற்றும் குஜராத் ரூபாய் 69 கோடியுடனும், சென்னை ரூபாய் 55 கோடியுடனும், கொல்கத்தா ரூபாய் 51 கோடியுடனும், சன்ரைசர்ஸ் மற்றும் மும்பை ரூபாய் 45 கோடியுடனும் உள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற்ற 6 தொகுதிகளிலும் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி. இறுதிச் சுற்றுகளில் ஒரே ஒரு தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலை பெற்ற நிலையில் தோல்வியை தழுவியது. இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் நடைமுறையை பாராட்டிய டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், இந்தியாவில் ஒரே நாளில் 64 கோடி ஓட்டுகள் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் கலிபோர்னியாவில் வாக்கு எண்ணிக்கை தாமதமானதை குறிப்பிட்டு கிண்டல். சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் 2 நாட்கள் நடைபெறும் IPL மெகா ஏலத்தில் 577 வீரர்களின் பெயர்கள் இடம்பிடிப்பு. இதில் 367 இந்தியா மற்றும் 210 வெளிநாட்டு வீரர்களும் அடக்கம். 10 அணிகளும் 70 வெளிநாட்டு வீரர்களையும் சேர்த்து அதிகபட்சமாக 204 வீரர்களை ஏலத்தில் எடுக்க முடியும். நகரமயமாக்கல் அதிகரிப்பால் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைவதாக மனதில் குரல் உரையில் பிரதமர் மோடி கருத்து. சிட்டுக்குருவிகளை வளர்க்க உதவும் சென்னையைச் சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளைக்கு பிரதமர் பாராட்டு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ராஜகோபுரம் எதிரே இருந்து பரதநாட்டியம், கோலாட்டம் ஆடியபடி 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிரிவலம் சென்ற கலைஞர்கள். உலக மக்கள் நன்மைக்காகவும் கோலாட்ட கலையை மீட்டெடுக்கவும் ஏற்பாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.